பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடந்த ஒரு வார காலம் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அற்புதமாய் நடத்தினாரா? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் யாவரும் இணைந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கவும், நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தவும் இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் ஆண்டவர் நம்ம இணைத்து இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, எல்லோரும் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்கலையே, நானும் தானே ஜெபிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடும். ஆண்டவர் இன்றைக்கு அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்யக்கூடும். ஆகவே தான் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்கும்படிக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஜெபித்தால் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம சோர்ந்து ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. அதே மாதிரி நாம் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழுகிற அனுபவங்களை பற்றி தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது அனுபவம் தேவனுடைய பிள்ளை, சில்ட்ரன் ஆஃப் காட் என்கிற அனுபவம். இது எப்போ கிடைக்கிறது என்றால், ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெறுகிறார்கள். யோவான் 1:12 நம்ம பார்க்கிறபடி, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இயேசுக்கு நமக்குள்ள உறவு, தேவனுக்கு நமக்குள்ள உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. ரெண்டாவது ஒரு அனுபவம் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ரோமர் 8:14 நம்ம வாசிக்கிறபடி, தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அதாவது சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. நம்ம வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அனுபவத்தை பற்றியெல்லாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவினால் நடத்தப்படுவதுன்னா என்ன, ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுகிறார், இடைப்படுகிறார், அதெல்லாம் கடந்த நாட்களே நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டது, இயேசுவின் சீஷர்களாய் மாறுவது, அவருடைய சீஷர்கள் ஆவது, டிசைப்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவுக்கு சீஷன் ஆவதுன்னா என்ன, ஏது சீஷத்துவம்னா என்ன அப்படின்னு தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது காரியம் தன்னைத்தான் வெறுக்கணும் என்பதை, டினை அவர் செல்ஃப். ரெண்டாவது, நம்முடைய சிலுவையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இயேசுவை பின்பற்றணுமானால் சிலுவை எடுக்காமல் பின்பற்ற முடியாது. பாடுகள், நிந்தைகள், பொறாமைகள், மாதிரி எதிர்ப்புகள், இதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். அந்த சிலுவை சுமந்து கொண்டு தான் நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதான் சீஷத்துவம். நம்ம ஒரு பாடும் இல்லாமல் யாருமே எதுவும் பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அப்படியே நம்ம கம்ஃபர்டபுளாக வாழ்கிறோன்னா அவங்க இயேசுவின் சீஷர்கள் அல்ல. சீஷர்கள்னால் இயேசுவே சொல்கிறார், ஒன்றை நீ வெறுக்கணும், முதல்ல ரெண்டாவது சிலுவை எடுத்துக்கொள்ளணும். அதை பற்றியெல்லாம் தியானிச்சிட்டோம். மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு என்ன என்னை பின்பற்ற கடவன். உன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்றுகிறவங்க தான் இயேசுவனுடைய சீஷர்கள். அப்போ இயேசுவை பின்பற்றுவதுன்னா என்னது, இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னா என்னது, இதை பற்றி நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 2-3 வசனத்தை வாசிக்கலாமா? முதலாவது 1 யோவான் 2:6. பைபிளை திருப்புங்க. எடுத்துட்டிங்களா? பைபிள் வச்சுருக்கீங்களா? 1 யோவான் 2:6. புதிய ஏற்பாட்டில் 326 பக்கம். எடுத்துட்டிங்களா? அந்த வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அதாவது இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறேன், இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போது இயேசு எப்படி நடந்தார், இயேசு எப்படி வாழ்ந்தார், அப்படி நம்ம வாழணும். அவர் நடந்தபடி நம்ம நடக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இயேசுவை நம்புகிறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணி கொடுக்குறேன், அது மாத்திரம் போதாது. இதெல்லாம் எதுக்கு? நம்ம அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவங்க தான் இயேசுடைய சீஷர்கள். அப்போ இயேசுடைய சீஷர்கள் தான் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவருக்கு இன்னும் க்ளோஸாக இருப்பது, இன்னும் நெருக்கமாக இருப்பது. இயேசு சிலரை மகனேன்னாரு,
மகளேன்னாரு. பாவத்தில் வந்த மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னாரு. மகளை சமாதானத்தோடு பாவம். அவங்கெல்லாம் அப்படி பிள்ளைகளாக மாறினாங்க. ஆனால் தூரத்தில் நான் அவங்க வீடுகளில் இருந்தாங்க, போகும்போது பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்போவுமே இருக்கிறவங்க யார்? சீஷர்கள். அப்போ நீங்கள் சீஷராக மாறினா தான் எப்போவுமே இயேசுவோடு இருக்க முடியும். அவரோட நெருக்கம், ஏதாவது ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இயேசுவோடு இருக்கணும். ஆண்டவரோடு நெருங்கி வாழணுமான சீஷராக மாறணும். அந்த சீஷர்கள் தான் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு பைபிளில் ஆண்டவரே சொல்லுகிறார். அவருடைய இயேசுவை பின்பற்றுவது. அப்போ அவர் நடந்தபடியே நாம் நடக்கணும் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 2:21 பாருங்கள். 1 பேதுரு 2:21 அங்கே என்ன சொல்லப்பட்டது? புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 2:21 பாருங்கள். இது 319 பக்கம் புதிய ஏற்பாட்டில். எடுத்துட்டிங்களா? அந்த வசனத்தை பாருங்களேன், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். வசனம் சொல்வார், இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கும்படி, அந்த அடிச்சுவட்டில் பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 33.5 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்தார். கடவுள் தேவாதி தேவன் மனிதனாய் வந்து இப்படித்தான் நம்ம வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய அடிச்சுவட்டிலே நம்ம நடக்கணும். இயேசு நடந்தபடி நம்ம நடக்கணும். அவர் வாழ்ந்தபடி நம்ம வாழணும். அதற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ளணும். அந்த அடிச்சுவடுகளில் பின்பற்றி வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ இயேசு நடந்த அந்த பாதையில் நம்ம நடக்கணும். அவங்க தான் சீஷர்கள். இஷ்டப்படி நடந்துட்டு நானும் விசுவாசிக்கிறேன் அப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட்டு பாடிட்டா அவங்க சீஷராயிட முடியுமா? வாழ்க்கையில், லைஃப்பில் இயேசுவோடு நடக்கிறவங்களா, அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 பாருங்கள். எபிரேயர் 12:1 வேத புஸ்தகத்தில் திருப்பங்க. அங்கே ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது, அதை கவனிக்கணும். நாம் இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டப்பாதையில் நம்மெல்லாம் ஒரு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நம்முடைய நோக்கமெல்லாம் எது மேலே இருக்கணும்? இயேசுவின் மேலே இருக்கணும். இயேசுவை நோக்கி நம்முடைய கண்கள் அவர் மேலே இருக்கணும். அவரை நோக்கி நம்ம ஓடணும். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தை நோக்கமெல்லாம் இயேசுவாகவே இருக்கணும். நீங்கள் வேலை செய்தாலும், படித்து கொண்டிருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், ஊழியம் செய்தாலும் இயேசு இயேசு இயேசு. உங்களுடைய பார்வை அவர் மேலே பதிந்திருக்கணும். எபிரேயர் 3:1 பாருங்களேன். அவங்க ஒரு அழகான காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 299 பக்கம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. இயேசுவை எப்படி பார்க்கணுமா? சாதாரணமாய் பார்ப்பது வேறு, கவனமாய் பார்ப்பது வேறு. நீங்கள் கவனமாக பார்க்க நம்ம பழகணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். இப்போ சாதாரணமாக பேசுகிறது யாருன்னா எல்லாரும் சொல்ல மோகன்லாஸை பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க நீ, அது எல்லாருக்குமே தெரியும். கவனமாக பார்க்கறதுன்னா அவர் என்ன ஷர்ட் போட்டிருக்காரு, என்ன கலரில் ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் பாக்கெட்டில் ஒரு பெண்ணு குத்தி இருக்கிறாரு, அது மாதிரி ஒரு மைக் ஒன்று வச்சுருக்கிறாரு, கிளாஸ் போட்டிருக்கிறாரு. அது மாதிரி கவனமாய் பார்ப்பது. இன்னும் கொஞ்சம் சோர்வாக தெரிகிறாரு, அது கவனமாக பார்த்தா தானே அது தெரியும். இல்லைன்னா சாதாரணமாக பார்க்க முடியும். அப்போ இயேசுவை சாதாரணமாக பார்த்தா, இயேசு வந்தார், நமக்காக மரித்தார், போனார், திரும்பி வரப்போகிற, இது எல்லாருக்கும் தெரியும். இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பது. அப்போ அவர் எப்படி பேசினார், எப்படி நடந்தார், எப்படி அற்புதம் செய்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவர் நடந்து கொண்டார், அதை கவனித்து நம்ம பார்க்கும்போது தான் இயேசுவை போல நடக்கணுன்ற ஆசை நமக்குள்ளே உண்டாகும். இப்போ என்னுடைய அனுபவம் என்னன்னு சொன்னால், நான் இந்த 4 சுவிசேஷம் இருக்குல்ல, அதை இயேசுவை போல வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த பைபிளை வாசிக்க இயேசுவை போல வாழணும். அவரை போல 3 காரியம் நான் ஜெபித்தது என்ன, இயேசுவை போல வாழணும். லைஃப்பில் இயேசுவை போல வாழணும்.
ரெண்டாவது, இயேசுவை போல ஜெபம் பண்ணணும். அவர் ஜெபித்தார் அதிகாலையில், மாலையில், இரவெல்லாம் இயேசுவை போல ஜெபிக்கணும். மூணாவது, இயேசுவை போல ஊழியம் செய்யணும். நான் ஊழியக்காரன் அழைக்கப்பட்டதுனால இயேசுவை போல ஊழியம் செய்யணும். அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் எப்படி ஜனங்களோடு பேசினார், அவர் எப்படி ஜனங்களோட அவர் இடைப்பட்டார், எப்படி இந்த அற்புதங்களை செய்தார், என்னென்ன போதனைகளை கொடுத்தார், அதை கவனமாய் நான் பார்த்து இயேசுவை உம்மை போல நான் வாழணும், எனக்கு கிருபை தாங்க, உம்மை போல நான் ஜெபிக்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உம்மை போல நான் ஊழியம் செய்யணும், எனக்கு கிருபை தாங்க. இதான் என்னுடைய ஜெபம். அதுக்கு நான் என்ன செய்தேன்னு தெரியுமா? பைபிளில் 4 சுவிசேஷம் இருக்கலாம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்தில் தான் இயேசுடைய வாழ்க்கை முழுதும் பிறப்பிலிருந்து அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்குல்ல. நான் தொடர்ந்து அதை திரும்ப வாசித்தேன். அதுவும் அப்போஸ்தலர் நடபடிகளும் நான் எண்ணிக்கைக்கு அடங்காத முறை வாசித்திருக்கிறேன். திரும்ப இயேசுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் தியானித்திருக்கிறேன். இயேசு இந்த இடத்துல இந்த அற்புதம் செய்தால் என்ன நடந்திருக்கும், எப்படி பார்த்திருப்பார், எப்படி பேசியிருப்பார், எப்படி தொட்டிருப்பார், எப்படி காரியம் ஒவ்வொன்றையும் தியானித்து நான் ஜெபிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இயேசுவை போல நான் மாறணுமே, இயேசுவை போல நான் ஊழியம் செய்யணுமே, இயேசுவை போல அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம். இயேசுவை தியானிக்க பாருங்கள், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்க முடியும். அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க முடியும். அவருடைய மனதுருக்கம், அவர் ஜனங்கள் மேலே காட்டின பாசம், அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்த குணம், அவருடைய பொறுமை, அவருடைய பாடுகளை சகித்த குணம், இப்படி ஒன்றா அவருடைய சுபாவங்களை அந்த 4 சுவிசேஷத்தை வாசித்து அவருடைய பேச்சில், அற்புதத்தில், செயலில் ஒன்றொன்றையும் பார்த்து, அந்தவரை இந்த மாதிரி என்னை மாற்றுங்க, உங்களைப் போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஆரம்ப காலத்திலேருந்து ஜெபித்து வருகிற, இப்போவும் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் உண்மை போல மாற்றுங்க, நீ முழுமையாக நான் மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. அதை நோக்கி, அந்த பரிபூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இயேசுவை உம்மை போல நான் மாறணும், உம்முடைய அன்பு எனக்கு காணப்படணும், உம்முடைய சாந்தம் எனக்குள்ளே காணப்படணும், உம்முடைய மனதுருக்கம் எனக்குள்ளே காணப்படணும், உம்முடைய தாழ்மை எனக்குள்ளே காணப்படணும். இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு சுபாவங்களை தியானித்து அந்த 4 சுவிசேஷத்தை வாசிக்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து ஆசையாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல சாந்தம், இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல மனதுருக்கம், இயேசுவை போல ஜெபம், இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம், இயேசுவை போல பாடுகளை சகிப்பது, இயேசுவை போல தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்வது. இயேசு நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அப்படி வாழ்க்கை நீங்கள் கவனித்தா, ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய சகோதர சகோதரி, தாய், அதில் பொறுப்பை எப்படி நிறைவேற்றினார் என்பதை பார்க்க முடியும். தன்னுடைய சமுதாய வாழ்க்கை, மக்களோடு பழகினது, அது மாதிரி உள்ள காரியம், ஆண்டவருக்கு அடுத்த காரியம், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் செய்த காரியம், ஆவிக்குரிய காரியங்கள், அவருடைய சமுதாய வாழ்க்கை, சமுதாயத்தில் அவர் வரி செலுத்தினார், அதை பார்க்கிற சமுதாயத்தில் அவர் எப்படி சாட்சியாய் வாழ்ந்தார், இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லாருக்கும் ஒரு போதனை இயேசுடைய வாழ்க்கை, எல்லாரும் வாழ்வதற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தவர் இயேசு. அதனால் அந்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கணும். அதனால் இந்த பாடலை நாளைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க, நாளைக்கு என்னுடைய இயேசுடைய டீம் வந்து பாடும். எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொண்டு உங்கள் வீடுகளில் பாடணும், தனி ஜெபத்தில் பாடணும். நான் தனியாக அதை பாடி ஜெபிச்சா என் கண்ணில் கண்ணீராய் வரும். நான் இன்னுமே போல் மாறணுமே ஆண்டவரே என்று சொல்லி, அவரை போல் நம்ம எப்படி மாறணும், என்னென்ன மாறணும், அவருக்குள்ளே என்னென்ன சுபாவம், நம்ம சுவிசேஷத்திலிருந்து அதை நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிற நாளை தினத்திலிருந்து அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருந்தது, நமக்குள்ள அந்த சுபாவம் வர வேண்டியதன் அவசியம் என்ன, அதெல்லாம் நாளை தினத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும். அவங்க தான் சீஷர்கள். சும்மா போய் ஜெபித்தோம், காணி கொடுத்தேன், தசமாக கொடுத்தேன், நான் ஜெபிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது அவசியம், அதெல்லாம் செய்யணும். ஆனால் அதையும் தாண்டி அவருடைய அடிச்சுவட்டில் நடந்து இயேசுவை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அவர்கள்தான் சீஷர்கள். அவங்களோட தான் ஆண்டவர் நெருங்கின ஒரு ஐக்கியத்தில் இருப்பார். இந்த அனுபவத்தோடு நம்ம வாழணும். அதை நம்ம தியானித்தா நம்ம எங்கே குறைவுபட்டு இருக்கிறோம், எங்கே நம்ம சரிப்படணும் என்பது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இயேசுவின் வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கிறதுனால நம்ம இயேசுவாக ஆகிவிட முடியாது.
கடவுளால் ஆயிர முடியாது. கடவுளைப் போல மாற நம்மை ஆவியானவர் மாற்றுவார். ஆனால் கடவுள் என்கிற ஸ்தானம் ஒருவருக்கு மட்டும்தான், அதை மறந்துடக்கூடாது. இல்லாட்டா நம்முடைய மாறப்ப நம்ம இயேசுவாவே ஆயிரோம் போல அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. அப்படி கள்ள உபதேசம் வருகிறது, நீயே கடவுளாக மாறிடலாம். அப்படிலாம் யாரும் கடவுளாக முடியாது. அவரை போல வாழ்வதற்கு, சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அதுதான் காரியம். இப்போ ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? நீங்கள் விரும்புகிறீங்களா? இயேசுவை போல மாற விரும்புகிறீங்களா? அவரை போல அன்பு, அவரை போல பரிசுத்தம், அவரை போல சாந்தம், அவரை போல தாழ்மை, அவரை போல மனதுருக்கம், அவரை போல ஜெப வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? அவரை போல நான் ஊழியம் செய்யணும், அவள் மற்றவங்களைப் போல இல்லை, இயேசுவை போல ஊழியம் செய்யணும், இயேசுவை போல வாழணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி, இயேசுவே, உம்மை போல நான் மாற விரும்புகிறேன், உம்மை போல என்னை நீர் மாற்றிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆவியானவர் என்னை இயேசுவை போல மறுரூபப்படுத்துவீராக. உம்முடைய அடிச்சுவட்டில் நடக்க, இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கும்படியாய், இயேசு வாழ்ந்தபடி வாழும்படியாய், இயேசு ஜெபித்தபடி ஜெபிக்கும்படி, இயேசு ஊழியம் செய்தபடி ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ள அந்த வாஞ்சை பெருகட்டும், ஆசை பெருகட்டும். இதை கேட்கிற எல்லாருக்குள்ளும் இயேசுவை போல வாழ வேண்டும் என்ற ஆசை பெருகட்டும், வாஞ்சை பெருகட்டும், தாகம் பெருகட்டும். ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும். இயேசுவின் சீஷர்களாக, சீஷிகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிவிடும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் இயேசுவை போல வாழுகிறவர்களாய் மாற்றி விடுவீராக. நீர் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.